இந்த மாதிரி எங்க அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியல. எங்ககிட்ட வெள்ளிக்கிழமை ஈவினிங் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது. நாங்க ஃபோன் பண்ணி நான் பயந்து எங்க சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நானும் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசவே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அக்கா இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஆனா எங்க சித்திங்க எல்லாம் பதட்டமா கேட்கவே, இல்ல 2 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு முடிவு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. அது கொலையா தற்கொலையான்றது அது நீங்க தான் என்னன்னு விசாரிச்சு சொல்லணும். நாங்க கலெக்டர்கிட்டயும் மனு கொடுத்துருக்கோம், முதலமைச்சர்கிட்டயும் மனு கொடுக்க போறோம். எங்களுக்கு வந்து நாங்க மொத்தமே 3 பேரு. எங்க அப்பா கூலி வேலை தான் செய்யறாரு. எங்க அம்மா தான் எங்க குடும்பத்தை பாத்துட்டாங்க. இப்ப எங்க அம்மாவும் போயிட்டாங்க. எங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதுக்கு எதனா ஒரு உதவி நிதியா நீங்க தான் எதனா இது பண்ணணும். எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோ